பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோபு 42 அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்களேன். கர்த்தர் நல்லவர். யோபு 42 10வது வசனம் நம்ம இணைந்து வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து யோபு 42 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக, எந்த அளவுக்கு நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, எந்த அளவுக்கு நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக எந்த அளவு அதிகமா நமக்கு எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆனா மற்றவர்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றிக்கொண்டே இருப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஜெபமானது நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும் வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தின ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜெபிக்கும் போது வந்து தேசத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, சபைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, வரப்போகிற எழுப்புதலுக்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சிறையிருப்புகள் தானாகவே மாறி போகும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நன்மையான இந்த ஜெப கூடுகையை குறித்து நீங்க உங்க தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். உங்க கிராமங்களில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும், உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த ஜெப கூடுகை குறித்து நீங்க அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னும் கூட அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமையானால் அடுத்த வாரத்தில் இன்னும் பல சபைகளை சந்தித்து விதமாக இந்த இடத்துல கூடி வந்து இன்னும் அநேக காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடி ஜெபிக்க இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார்? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். நம்ம ஜெபிக்க எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றிணைந்து எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, சபைகள் ஒன்றிணைந்து எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, தேசத்தில் எழுப்புதல் வரும் என்பது அல்ல, அதுதான் எழுப்புதல் வந்து விட்டது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதியில் ஆமென் பல சபைகளுக்கு போகிறவங்க நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. பாஸ்டர்லாம் போய் சொல்லும்போது பாஸ்டர்லாம் சொன்னாங்க, நான் மட்டும் இல்லை, எங்க சபையின் பிள்ளைகளை நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். இந்த கிராமத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்ல இருந்தும் நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த யாக்கோபுரம் இந்த பட்டணத்தினுடைய பிரசிடென்ட் வந்திருக்கிறாங்க. அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய நண்பர்கள் அநேக பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. கூப்பிட்டு அத்தனை பேரும் நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, thank you Father. 5 நிமிடம் தேவனுடைய சமூகத்தில். thank you Father, thank you Jesus. தேவனுடைய சமூகத்தில் அப்படி எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் ஹல்லேலூயா, எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஜெப சிந்தையில் இருக்கலாமா? thank you Father. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்னுங்க. இது ஆமென் கர்த்தர் கிரியை செய்ய போகிற ஒரு நேரம். இது ஆண்டவர் வெளிப்பட போகிற ஒரு நேரம். இது கர்த்தர் நல்லவர். அவருடைய மகிமை வேதம் சொல்லுகிறது வெளியரங்கமாகும் என்று சொல்லி, இந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு நேரம் இது. தேவ பிள்ளையே, எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் உங்க வாய்களை திறந்து கமான் எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், எல்லாரும் தேவ சமூகத்தில் வாயை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இன்னைக்கு பாருங்க, பல விதமான அழிவுகளை நம்ம பார்க்கிறோம்.
பலவிதமான அழிவுகளை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யுத்தங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசம் அழியாதபடிக்கு தேவ பிள்ளையே, சபைகளுக்கு தான் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் நிமித்தமாக கர்த்தர் இந்த அழிவுகளை மாற்றுவார். கர்த்தர் இந்த பொல்லாத தீய காரியங்களை தேசத்தில் மாற்றுவார். வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாய்களை திறங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, உயர்த்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சகல மரலரம சேகரதே தியாரபபா. இந்த பகுதிகளை தகப்பனே ஒரு எழுப்புதலின் அக்கினியை நீங்க ஊற்றணும்பா. ஆண்டவரே, இந்த யாக்கோபுரம் கிராமத்துல, ஆண்டவரே, இதை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களில் தகப்பனே உம்முடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பலமாய் ஊற்றப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 4வது வசனமுடைய கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இந்த கூட்டத்தில், முதல் நாள் கூட்டத்தில் எத்தனை பேர் என்னுடைய சமூகத்தில் வருகிறார்களோ, எத்தனை பேர் என்னுடைய சமூகத்தில் வருகிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கு மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்லிதான் இந்த இடத்துல அனுப்பினார். ஆண்டவர் என்ன சொல்லிதான் இந்த இடத்துல அனுப்புவார். இந்த முதல் நாள் கூட்டத்தில் என் சமூகத்தில் எத்தனை பேர் வருகிறார்களோ, யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கு மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். என் ஆவியை நான் ஊற்றுவேன். அவர்களை நான் பலப்படுத்துவேன். அவர்களை சாட்சிகளை மாற்றுவேன். அவர்களை நான் பயன்படுத்துவேன் என்றுதான் கர்த்தர் என்னை சொல்லி இந்த இடத்தில் அனுப்பினார். தேவ பிள்ளையே, இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு நேரம். இது நீ தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய். அன்றைக்கு மேல் விட்டு அறையிலே தேவனுடைய சமூகத்திலே சீஷர்களும் ஜனங்களும் வந்து காத்திருந்த போது, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் வந்து ஜெபித்த பொழுது அவர்களுக்கு மேலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் அவர்களுக்கு மேலே இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இப்ப ஊற்றப்படுகிற ஒரு நேரம் இது. உங்க வாயை திறங்க, உங்க வாயை விரிவாய் திறங்க. Holy Spirit, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுகிறார். நீங்கள் பலனடைய போகிறீங்க. நீங்கள் பலனடைய போகிறீங்க. நீங்க பலனடைய போகிறீங்க. கர்த்தருக்கு என்று சாட்சியாய் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எல்லாரும் வாயை திறந்து thank you Father, thank you Jesus name. Shakadarabala shebaradiantaraba. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. சேர்ந்து சொல்லுவோமா? எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். சொல்லுவோம், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. சேர்ந்து சொல்லுவோம், எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் மற்றும் மகளவே ஆவியின் மலையை ஊற்றுமே. அந்தகார ஆவியின் மலையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். சேர்ந்து சொல்லுவோம்,
அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும் எழுப்புதலே எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் தீரப்பிலே நிற்கிறோம் வாயை திறந்து சொல்லுங்க சபையே வாயை திறந்து சொல்லுங்க சகோதரா வாயை திறந்து சொல்லுங்க சகோதரி ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடல் ஒரு ஜெபத்தோடு கூட அப்பா சமூகத்தில் ஏறெடுப்போமா நம்முடைய பெருமூச்சுகளின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சுகளின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் அழுகையோட விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுடைய சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல இந்த பட்டணங்களுக்காக யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ உங்கள் ஜெபத்திற்கு பரத்திலிருந்து பதில் வரும் உங்கள் ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும் ஆமென் இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூச பாடட்டுமே இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூச பாடட்டுமே இயேசுவை ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோணிக்க செய்யும் சொல்லலாமா இயேசுவை ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோணிக்க செய் இயேசுவே இயேசுவை ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோணிக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த யாக்கோபுரம் பட்டணத்துல இந்த யாக்கோபுரத்தை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் இயேசுவை ஆண்டவர் என்கிற ஒரு முழக்கம் உண்டாகணும் அப்படி முழக்கம் உண்டாக வேண்டும் விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு மேல இப்பொழுதே கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பலமா இப்பொழுது இந்த அறைக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சாட்சிகளை கர்த்தர் மாற்றுகிறார் receive it in the name of Jesus rabala sakarada ramala radala இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி இப்போ உங்க சிறையிருப்புகள் மாறட்டும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஓ எல்லா சிறையிருப்புகளும் இந்த நேரத்தில் தானே இப்பொழுது வெளியேறுகிறது இப்பொழுது வெளியேறுகிறது பொல்லாத பிசாசே பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் get out in the mighty name of Jesus come out இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பொல்லாத பிசாசே வெளியேறு உனக்கு கட்டளையிடுகிறேன் பொல்லாத வியாதியே பொல்லாத பலவீனமே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவனுடைய வல்லமை இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறது தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே இறங்கி வந்திருக்கிறது உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உங்களை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குருடாரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடாரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே குருடாரின் கண்களை திறந்தவர் ஆமென் குருடாரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே செவிடாரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்ல கைதட்டி சொல்லலாமா அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை கையை தட்டி சொல்லுங்க அவர் நல்லவர் அவருடைய கிருபை நல்லது உன் ஜீவனை பார்க்கிறவருடைய கிருபை நல்லதல்லவா தேவ பிள்ளையே
உங்களுக்கு மேலே இப்பொழுது விசேஷித்த ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலையும் நீங்கள் இதுவரையும் அனுபவித்திராத ஒரு தெய்வ பலன், இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன் ஜீவனை பார்க்கிறவருடைய கிருபை நல்லதல்லவா? கர்த்தருடைய கிருபை இப்பொழுது உங்க மேலே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல முழு பலத்தோடு கூட கைகளை தட்டி இயேசு உங்களை விடுவிக்கிற ஒரு நேரம் இது. ஓ ஷகபஹதரலபா, உங்கள் சிறையிருப்புகள் மாறுகிற ஒரு நேரம் இது. ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால. ஹல்லேலூயா. இப்பொழுது உங்க வியாதிகளுக்கு விரோதமா நான் ஜெபிக்கிறேன். ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த விதமான வியாதிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த பகுதியில் உங்க வாழ்க்கையில, எந்த பகுதியில் உங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க கைகளை இப்போ வைத்துக் கொள்ளுங்க. இது ஜெபிக்கிற ஒரு நேரம். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிற ஒரு நேரம் இது. உங்களை விடுதலையாக்குகிற ஒரு நேரம் இது. ஓ, உங்களை துரத்தி வருகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும், உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவுடைய வல்லமைகளையும் இயேசு நிர்மூலமாக்குகிற ஒரு நேரம் இது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, ஓ ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலேயும் உம்முடைய பலத்த வல்லமை இறங்குவதாக. எல்லா பிசாசின் கட்டுகள், செய்வினையின் கட்டுகள், எல்லா மந்திரவாதத்தின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறி போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஷகதரதர பாபா பாபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தலாமா எல்லாரும் தேவ சமூகத்தில்? எஸ் எஸ், க்ளோரி ஃபாதர். நன்றி இயேசுவே. ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் இந்த அருமையானது நல்ல நாளில் இந்த கூடுகை நமக்கு இந்த இடத்துல ஏற்படுத்தி தந்தபடியினால, கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால, ஓ கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால, நமக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறபடியினால, ஓ கர்த்தர் தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால எல்லாரும் கைகளை தட்டி ஒரு விசை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை சேர்ந்து சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி. இதுவரையும் உங்களை நடத்தினவா தேவ பிள்ளைய, இனிமேலும் உங்களை நடத்துவார். சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி. ஐயோ, எல்லாரும் என்னை கைவிட்டு போய்விட்டார்களே, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி. உங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்துட்டாரல்ல, இன்னும் உங்களை நடத்துவார். ஆமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தகப்பனே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். சீக்கிரமாக முடித்து விடுவேன். வழக்கமாக இந்த கூட்டமானது 9 மணிக்கு சரியாக முடிக்க வேண்டும். ஆமென். அப்படியே நாங்கள் ஒவ்வொரு ஸ்கெடியூலை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆரம்ப நாள் ஆகவே கூட ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன். எடுக்கலாமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கூட ஒரு 10 நிமிஷம் 9-10 வரை ஆமென் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆமென் நம்ம தியானித்து விட்டு கடைசியாக நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே வந்திருக்கிற உங்களை ஆமென் வந்திருக்கிற உங்களை அவர் வெறுமையாக அனுப்பிவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. அந்த நோக்கத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்கள் தேவைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் பூரணமாய் உங்க வாழ்க்கையில அவர் சந்தித்து ஆசீர்வதித்து தான் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த முதல் ஆமென் கர்த்தர் நல்லவர். இந்த அற்புத சுகமளிக்கும் விடுதலையின் நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்னா, பரிசுத்த வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால ஆமென் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. சில பேருக்கு இருளை கண்டா பயம். ஆமா, எனக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. எங்க அம்மாட்ட காட்டிங்கன்னு சொல்லுவாங்க, இருளை கண்டா பயம், இருட்டுனாலே நான் உள்ள போக மாட்டேன். பாருங்க, என்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வந்தாரோ ஆமா எந்த இருளுக்குள்ள நான் இன்னைக்கு போவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு பாருங்க பிசாசு கண்டா பயம். எதை கண்டா பயம்? பிசாசு கண்டா பயம். வில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், ஏவுதல், இப்படிப்பட்ட பல காரியங்களை கண்டு பயம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி பல விதங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுகிறது நம்மால் காண முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, பிசாசு குறித்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க ஒருவேளை பிசாசுனுடைய கிரியைகளை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படின்னா, மந்திரவாதனுடைய கிரியைகளை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருப்பீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில் அவன் கிரியை செய்கிற பொல்லாத காரியங்களை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிசாசையும் சத்துருடைய கிரியைகளையும் ஆண்டவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளை ஆண்டவர் சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இருளை
கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில பிசாசு செய்கிற கிரியைகளை கண்டு, மந்திரவாதங்களை கண்டு, செய்வினைகளை கண்டு, அவனுடைய பொல்லாத கிரியைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவனை ஜெயமெடுத்திருக்கிறார், உங்களையும் ஜெயமெடுக்க வைப்பார். பிசாசின் கிரியைகளுக்கு மேலாக அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லும்போது பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிவார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹalleluya. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். நியூஸை ஓபன் பண்ணுனா அங்கே பார்க்கும்போது யுத்தங்கள், நியூஸ் ஓபன் பண்ணி நாங்க பார்க்கும்போது அழிவுகள், நியூஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன வருது, அங்கே தீப்பிடித்தது, இங்கே தீப்பிடித்தது என்று சொல்லி பலவிதமான பயமுறுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவ பிள்ளையே, யார் பயப்படாமல் இருப்பாங்கயா? யார் பயப்படாமல் இருப்பார்கள்? யார் பயப்படாமல் இருப்பார்கள்? நிச்சயமாகவே எல்லாருக்கும் பயம் வரும். நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டா பயம் வரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுறீங்களா? ஆமா, செய்தியை ஓபன் பண்ணி பார்த்தாலே இன்னைக்கு நம்ம ஜாலியாக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். ஹalleluya. நம்ம இன்னைக்கு ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் நீங்க நியூஸ் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்காது. 2 நாளைக்கு முன்பதாக அகமதாபாத் என்கிற அந்த பட்டணத்தில் இருந்து ஒரு ஃப்ளைட் பாருங்க போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று வானத்திலேயே அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு திடீரென்று கீழே விழுந்து வெடித்து சிதறினது. கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட நபர்கள் தீக்கு இரையாகி செத்து போனார்கள். இன்னைக்கு நம்ம நியூஸை பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேலிலே போராட்டம், இஸ்ரவேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் மற்றும் ஈரான் என்கிற அந்த தேசத்திலே அந்த 2 நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே நிலச்சரிவுகள், பல இடங்களில் நிலச்சரிவுகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் இழந்து போன கொரோனா, ஆமா செத்து போன கொரோனா மறுபடியும் உயிர் பெற்று என்னவாகுது, இன்னைக்கு ஜனங்களுக்குள் அது உலாவி கொண்டிருக்கிறது. மறுபடியும் கேரளா பகுதிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த கொரோனா தொற்று நோய் எல்லாம் இன்னைக்கு பரவி கொண்டு வருகிறது என்று சொல்லி நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் நம்ம காதுகள் கேட்க, பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பலவிதமான யுத்தங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், ஐயா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம். Thank you Father. மத்தேயு 24ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் முடிய நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 24 6வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் முடிய நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொண்டு மத்தேயு 24ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு 37வது பக்கத்திலே 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய வாசிக்கலாம். யுத்தங்களையும்
ஆமென். கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்துறலையே சொல்லலாம். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் இதை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் நமக்கு இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே முன்கூட்டியே நமக்கு வேதத்திலே சொல்லிவிட்டார். தேவ பிள்ளையே, இப்படியெல்லாம் நடக்கும்ங்கிற காரியத்தை நம்ம இப்போ கேள்விப்படல, நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முன்பதாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டு பயப்படுவீங்க. உங்களுக்குள்ள கலக்கங்கள் நிச்சயமாக வரும். அந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இந்த காரியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அங்கே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம பயப்படாம இது நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், இதெல்லாம் கடைசி நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வருவதற்கான அடையாளங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்றால் கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசி காலங்களில் வந்து நிற்கிறோம். ஏன் அப்படின்னா, வரலாறு காணாத காரியங்கள், வரலாறில் சொல்லப்படாத காரியங்கள் இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். இந்த கடைசி நாட்களில் நமக்கு நாட்கள் அல்ல. கர்த்தர் சொன்னாரே, பொல்லாத நாட்கள் வரும் என்று சொல்லி, காலங்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போதுதான் இந்த காரியத்தில் நம்ம பயப்படாதபடிக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்பீங்கப்பா, நீ பயப்படாத, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏன் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கையா இருக்க சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த காலம் ரொம்ப மோசமா இருக்குது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையினால இந்த கூட்டத்தை நடத்தும்படிக்கு கர்த்தர் ஆமென் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். இதே போல இன்னைக்கு அநேக வேதம் சொல்லுகிறது, கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம பயப்படக்கூடாது. பாருங்க, நம்ம பயப்படக்கூடாது என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் என்கிற காரியத்தை தான் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை விளக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை குறித்து அப்ப அந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த காரியங்களை குறித்து அப்ப நம்ம பயப்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, எச்சரிக்கையாயிரு. கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேக பேரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஹல்லேலூயா. அன்பு தணிந்து போயிடுச்சுங்க. அன்பு தணிந்து போயிடுச்சு. பிள்ளைக்கு விரோதமாக பாருங்க, பெற்றோர்களுக்கு விரோதமா பிள்ளைகள், இன்னைக்கு குடும்பத்துக்கு விரோதமா குடும்பம், கிராமங்களுக்கு விரோதமா கிராமங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள். ஆண்டவர் சொல்லுகிறபடியே ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சங்கள் கொள்ளனைகள் இந்த பூமியில உண்டாகும் என்று சொல்லப்பட்டதை போல இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் பயப்படாதபடிக்கு தேவ பிள்ளைகளாக நீங்கள் எத்தனை பேருக்கு புரிகிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படாம நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். விழித்திருந்து ஒரு கூட்டத்தை ஆமென் ஆதாயப்படுத்த வேண்டும். விழித்திருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். பொல்லாத இந்த காலங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் சொல்லி விட்டுட்டு பயப்படாதப்பா, இந்த காரியங்கள்லாம் நீ கேள்விப்படும் போது, இந்த காரியங்கள்லாம் நீ கேட்கும் போது நீ பயப்படாத, நீ எச்சரிக்கையாரு. அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, இவைகள் எல்லாம் நடக்கும், ஆனால் என்ன பண்ணாது, முடிவு உடனே வராது. 14வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே. கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே. ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் எழும்பி இயேசு வந்து விட்டார், இயேசு அப்படி செய்ய போகிறார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் அநேக பேர் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முடிவு எப்பொழுது வரும் என்கிற காரியத்தை குறித்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது முடிவு எப்போ வரும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க, கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இந்த உலகமெங்கும் ஆமென் இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் வாழப்போகிற கடைசி மனிதன் வரைக்கும் நம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்று அறிவிக்க வேண்டும். உமக்காய் நான் அறிவிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு எப்பொழுது வரும்? இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயந்து போய் ஒடுங்கி போய் தேவனுடைய சமூகத்தில் குறுகி இருக்க தேவையில்லை. நீங்கள் பயந்து போய் ஒடுங்கி போய் இன்னும் நீங்கள் குறுகி இருக்க தேவையில்லை. நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் ஆமென் அநேக பல தேசத்தில் எழுப்புதலை தரப்போகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த தேசத்தில் அவர் எழுப்புதலை தரப்போகிறார். ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர் என்னோடு சொல்லி அனுப்பின ஒரு காரியம் என்னன்னா, இங்க வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு மேலையும், இங்க வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு மேலையும், இந்த இடத்துல யாரெல்லாம் ஜெபிக்க வருகிறார்கள் இந்த கூட்டத்தில் அத்தனை பிள்ளைகளுக்கு மேலையும் பாருங்க பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அடுத்த ஒரு காரியம் என்ன ஆண்டவர் சொன்னாருன்னா, இங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலன் அடைவார்கள். ராமன் சொல்லுங்களேன், பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாட்சிகளா எழும்புவார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? சாட்சிகளை எழும்புவார்கள். அவர்கள் தேசத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவார்கள். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் இந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார் தேசத்தில்? என்னை கொண்டு ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார் என்று சொல்லி கேள்வி கேட்கிறீங்களா? நீங்க தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இவ்விதமாய் ஜெபிக்க 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 தேசத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் பின்பதாக இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா கர்த்தர் அந்த ஊழியர்களை, கர்த்தர் அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்பிக் கொண்டு இந்த தேசத்தின் எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லும்படிக்கு அவர் அவர்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கடைசி காலம், இந்த கடைசி நாட்கள் இதெல்லாம் சம்பவிக்கும். இந்த காரியங்களை குறித்து நம்ம பயப்படாம தேவனுடைய சமூகத்தில் நம்ம எச்சரிக்கையா இருந்து இந்த பொல்லாத இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது செய்வோம். தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா?
Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஷலபரியால வௌஷல மராதிஹாந்தரபா. எல்லாரும் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெப வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இந்த இடத்திலே அசைவாட போகிறார். ஹalleluya. என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய் விடுமோ? இனி என் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு எதிர்காலம் இல்லையோ? இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமோ என்று சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அப்படி சொல்லுகிற சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. என் வாழ்க்கை இப்படியே அழிந்து போய்விடும், என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, எனக்கென்று ஒரு எதிர்காலம் இல்லையோ என்று சொல்லுகிற ஒரு பயத்தோடு கூட இந்த இடத்துல சில பேர் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில இறங்கி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இப்பொழுது கர்த்தர் உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீ நினைப்பதற்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய போகிறது. முழு பலத்தோடு கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ளே காணப்படுகிற எப்பேற்பட்ட பயம், உங்களுக்குள்ளே காணப்படுகிற எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க மகளே. இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்க மகனே. ஹalleluya. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சில பேர் இந்த இடத்துல பயந்து கொண்டிருக்கிறீங்க. நாளைக்கு என் பிள்ளை பிளைட்ல பறக்கணுமே, நாளைக்கு என் கணவன் பிளைட்ல வரணுமே, ஐயோ எப்படி என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்க. தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஜெபியுங்க தேவ பிள்ளை. அந்த பயத்தின் ஆவிகளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில துரத்துகிறார். அந்த பயத்தின் ஆவிகளை இயேசு இந்த ராத்திரி வேளையில உங்களை விட்டு துரத்துகிறார். தேவையில்லாத பயங்கள், இந்த உலகத்தை குறித்ததான பயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குமே என்றால் தேவ பிள்ளை இந்த ராத்திரி வேளையில அது உன்னை விட்டு விலகி போகிறது. Hallelujah. Hallelujah. Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். தேவைகளோடு வந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பலவிதமான தேவைகள் உங்க வாழ்க்கையில இருக்கும். உங்க குடும்பத்தில், உங்களுடைய எல்லா காரியத்திலும் பலவிதமான தேவைகளோடு கூட இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்க தேவைகளுக்காக கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல ஆம் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கிறது. இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் நன்மையும் இல்லை. என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை கடந்து போகிறது. என் வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லை. என் வாழ்க்கையில நல்ல ஒரு வேலை கிடைக்கல, நல்ல ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது என்று சொல்லி இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்துங்க. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு நேரம் இது. கைகளை உயர்த்தி நீங்கள் காண்பிக்கும் போது உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஓ, ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட அமர்ந்திருந்து தேவ பிள்ளையே, விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீட்டப்பட்டிருக்கிற இந்த கரமானது தகப்பனே, ஒவ்வொரு கரத்தையும் நீர் பிடித்துக் கொள்ளுவீராக. நீட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரத்திலையும் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வைப்பீராக. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிர்மூலமாவதாக. I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஷலவரல ஹதரப ஷகபவதியாந்தரப. என் சரீரத்தில் பலவீனம், என் சரீரத்தில் பலவீனம், என் சரீரத்தில் வியாதி,
இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது என்று டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. இனி என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. கமான், கைகளை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு நேரம் இது. உங்களை சாட்சியா எழுப்புகிற ஒரு நேரம் இது. அவங்க மட்டும் கையை உயர்த்தி கொள்ளும், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். கமான், உங்க கைகளை உயர்த்தி சகதலவோ சேபலக தரகபா லே மரக துடபா லவோரியான் தலரபா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலப்பா அப்பா, உம்முடைய மகிமை இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு மேலே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி இவர்களை விட்டு விலகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள் விலகி போ. இயேசு கிறிஸ்துவின் பொல்லாத பிசாசு விலகி போ. இந்த கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்காக நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். தேவ பிள்ளையே, உன் சரீரத்தில் இருந்த அந்த பொல்லாத வியாதி இப்பொழுது செக் பண்ணி பாருங்க. இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்றிருக்கிறார். பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை நினைத்தருளுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கூட்டத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த கூடுகை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை சம்பூரண ஆசீர்வாதங்களால கிருபைகளால இவர்களை நிரப்பி ஆண்டவரே நீர் அனுப்ப வேண்டுமாக நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இவர்கள் போகிற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை ஆண்டவரே ஊழியர்களுக்காக போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி நீங்கள் போகிற சபைக்காக, நீங்கள் போகிற சபை போதகருக்காக இப்போ உங்க கைகளை நீட்டி இந்த ஜெப வேளையில ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். இன்னும் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியங்களை ஆமென் வல்லமையாய் செய்ய வேண்டும். அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் மூலமா இன்னும் ஆதாயப்பட வேண்டும். கர்த்தர் உங்க சபைகளில் அற்புதம் செய்யட்டும். இந்த யாக்கோபுரம் கிராமத்தில் இருக்கிற சகல சபைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. சபைகளை கட்டி எழுப்புங்க. இந்த சபைகள் கர்த்தாவே ஆமென் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியத்தக்கதா தேவன் கொண்டு வருவீராக. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த யாக்கோபுர கிராமத்தை ஆசீர்வதித்து ஜெபிப்போமா? இந்த யாக்கோபுர கிராமத்தை பிடித்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகள், இந்த யாக்கோபுரத்தை பிடித்து வைத்திருக்கிற எல்லா சாபங்கள், இனி இடை மரணங்கள் இந்த யாக்கோபுரத்தில் இருக்க கூடாது. தேவ பிள்ளையே, ரெண்டு கைகளை மேல உயர்த்துங்க. இனி இந்த பகுதிகளில் யாக்கோபுரம் செட்டிக்குளம், ஓ ஹalleluya, இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி கிராமங்களுக்குள்ள எந்த இடை மரணங்கள் இருக்க கூடாது. ஆத்துமா காப்பாற்றப்பட்டே ஆக வேண்டும். ஆத்துமா ஜீவன் அடைய வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் ஆதாயப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த பட்டணத்தை பிடித்து வைக்கிற சாபக்கேடுகள், இந்த பட்டணத்தை வைத்திருக்கிற எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கிராமத்தின் கட்டுகள், இந்த கிராமத்தின் கட்டுகள் மாறுவதாக. பலவானை முந்தி கட்டுகிறோம். வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் ஆவிகள் கட்டப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, பலமாய் இறங்குவீராகப்பா. இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே இவ்விதமாய் மாதத்திற்கு ஒரு முறை உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து அப்பா எழுப்புதலுக்காக ஆண்டவரே தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் ஒருமனப்படுத்துவீராக.
சபைகளை ஒன்றுபடுத்துவீராக, ஊழியர்களை ஒன்றுபடுத்துவீராக. எங்களையும் பலப்படுத்துங்கப்பா. யாரை கொண்டு நீ நடத்த வேண்டும் சித்தமா இருக்கிறதோ, உம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே மாதத்தில் இதே ஆண்டவரே 3வது செவ்வாய்க்கிழமை நாங்கள் உங்க சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எல்லா காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க.